கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் தொடக்கமாக சாம்பல் புதன்கிழமையொட்டி தூத்துக்குடி உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், முழு விவரங்கள். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் இயேசு பாடுபட்ட அந்த நாளை கஷ்ட நாளாக கொண்டாடுவார்கள். அந்த 40 நாளும் ஒருவேளை உணவு உண்ணாமல் காலை மாலை மட்டும் உணவு அருந்தி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவார்கள். இதன் துவக்க நாளான இன்று சாம்பல் புதனாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சாம்பல் புதன் என்று அதிகாலை முதல் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நெற்றியில் சாம்பலாலான சிலுவையை வரைந்து கொண்டார்கள். இன்று முதல் 40 நாட்களுக்கு இயேசு பாடுபட்ட நாளை நினைவு கூர்ந்து தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது இந்த இயேசு பாடுபட்ட நாளின் வரலாறு. இன்று முதல் சுமார் 40 நாட்களுக்கு தவக்காலம் அனுசரிக்கப்படும். அடுத்த மாதம் 18ஆம் தேதி புனித வெள்ளி அனுசரிக்கப்படும். புனித வெள்ளி என்று இயேசு உயிர் நீத்த பிறகு 20ஆம் தேதி உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகையும் நடைபெறும். இந்த இயேசு பாடுபட்ட முதல் துவக்க நாளை காலை முதலே மக்கள் ஆர்வமாக பள்ளி குழந்தைகள் பெரியோர்கள் என அனைவருமே திருப்பலியில் பங்கு பெற்று தங்கள் நெத்தியில் சாம்பலாலான சிலுவையை வரைந்து கஷ்ட நாளை அனுசரித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.